guys, welcome back to my channel. நாங்கள் 2 பேரும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் ஊரில் சிறுமுக சந்தை அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். 9 ஆகி போச்சு. என் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்தார். எப்பயுமே நாங்கள் 7 மணிக்கெலாம் போயிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆச்சு? இல்லை இருப்பாங்க 9:30 வரைக்கும் இருக்கும் சந்தை. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எல்லா காய்கறியும் இப்போ தான் சீப் அண்ட் ரேட்டில் கிடைக்கும். அட கஞ்ச பீஸ் மாதிரி. இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா எங்கள் பையன் எங்கள் கூட வரல. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அதனால் என் மாமியார்ட்டையும் என் குழந்தைகிட்டையும் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக வந்துட்டுருக்கோம். பட் எனக்கு அப்படி கிடையாது. என் பையன் வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் வராமல் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்னா நான் சந்தைக்குள்ளே என் பையனை நான் தூக்கிட்டு போவேன். நான் நிறைய பையன் வாங்கிக்குவேன். இல்லை நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் என் பையனை கொஞ்சுவாங்க. என்னடா நான் புத்தி எப்படி போகுது வேறு. அப்போ நம்மளும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஜாலியாக டைம் ஃபன்னாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபன்னு என்னன்னு தெரியும் உனக்கு. இந்த டைமுக்கு எப்படின்னு தெரியல. டைம் 8:30 ஆகும். இந்த டைமில் எல்லாம் ஸ்பாட்டிங்கில் இருப்பாங்க. அவங்களை கரெக்ட் பண்ணிக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இருப்பாங்க. வாடா உனக்கு இருக்கு வாடா. ஓகே கைஸ், அங்கே போயிட்டு பார்க்கலாம். பண்ணிட்டோம். நான் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் வாங்குவார். நான் சும்மா வெட்டியாக இருப்பேன். வாங்குவேன். சந்தையை பார்க்கலாம். எல்லாமே காலி ஆயிடுச்சு. நைட்டு 10 மணிக்கு வந்தால் இருக்கும் எல்லாமே. எது எடுத்துக்கிறது? எது எடுத்துக்கோ. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணல, கடையெல்லாம் இருக்குது. நீ திங்கிற கடையை பார்த்துட்டு இருக்கா. திங்கிற கடை தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக அச்சுக்கு திங்கிற கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவே ஒரு மன வருத்தத்தோட சுற்றிட்டு இருக்கா. பட்டு அது நம்ம வந்தது காய்கறி இருக்குது. இதுதான் அச்சோட தாத்தா. இதுக்கு மோஸ்ட்லி நான் தான் வாங்குவேன். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருக்காரு. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை சந்தை. கருவாடு வாங்க போயிட்டு இருக்கோம். ஆனால் கருவாடு எடுத்துட்டாங்களாட்டு கடை. ஆமாம், இந்த டைமில் வாங்க போக முடியுமா பார்க்கலாம். கிடைச்சா லக்கு, இல்லையா போக வேண்டியதான். ரொம்ப சோகமாக இருக்கும். ஏன்னா கருவாடு கிடைக்கல. சந்தையில் இந்த மாதிரி தீனி வாங்கறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் ஸ்நாக்ஸு. நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக்ஸ் வாங்கிற சொல்லி போய் என்னை கூப்பிட்டு கொடுமைப்படுத்துகிறான். என்னை கட்டப்பை தூங்க வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. அண்ணா ஏங்கண்ணா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலையா? சரி எல்லாம் வாங்கிட்ட போகலாமா? பரவாயில்லைங்க, 20 ரூபாய்க்கு எல்லாம் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்க. இங்கே பாருங்க, ஒரு செல்ஃபி கொடுங்க, ஹாய் சொல்லுங்க. சிறுமுக சந்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே எல்லாம் வாங்கிட்டோம் கைஸ். நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாவம் என் ஹஸ்பண்ட் தான் கட்டு போய்த்துட்டு வந்துருக்காரு. என்னால் தூக்க முடியல, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குதா. முக்கால்வாசி வாங்கினது ஸ்நாக்ஸ் மட்டும்தான். கடைக்கு போனதை எதுவுமே வாங்கலை. எனக்கு நொறுக்கு தீனி நான் வீட்டில் சாப்பிட்டே இருப்பேன்னா, அதனால் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. பாவம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. எல்லா ஐட்டம் இருக்குது, எல்லாம் எனக்கு தான். அன்றைக்கெல்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் மீதியாக உட்காரலாம் பார்த்தேன். பரவாயில்ல, மீதியாக தான் இருக்கிறேன். ஏன்னா எங்கள் மாமியார் என் பையனுக்கு வயிற்று குடிட்டாங்க. வயிற்று கொடுத்துட்டிங்களா? ஐயோ ரொம்ப சந்தோஷம். தம்பிக்கு என்ன கொடுத்தீங்க? அப்போ நமக்கு என்ன ஸ்பெஷலு? ஓ சூடா. அப்போ கட்டிக்கலாம்ல? ரெடி ஆயிடுச்சா? எங்கள் மாமியாருக்கு ஒரே சிரிப்பு தான். இவனுங்க 2 பேர் வாங்கிட்டு வந்த பொருள் ஃபுல்லாக தீத்துருவானுங்க 2 பேருமே. எனக்கு கொஞ்சமாச்சு வைங்கடா. ஓகே கைஸ், சொல்லுங்க.
நம்ம ஒரு வழியாக சந்தைக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாய். மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணுறேன்.